எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திருமதி வள்ளியம்மை மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத் திட்டத்தின் கீழ் தாய் மற்றும் குழந்தை தினம் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியினை முன்னிட்டு திருமதி வள்ளியம்மை மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் பிறந்த 200க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கும் தலா 20,000 ரூபாய் காசோலையினை எஸ்ஆர்எம் குளோபல் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் மணிமங்கை சத்தியநாராயணன் வழங்கினார். நிகழ்ச்சியில் எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இணை துணை வேந்தர் ரவிகுமார், மருத்துவமனை முதல்வர் நிதின் நகர்கர், கூடுதல் பதிவாளர் டாக்டர் டி மைதிலி, எஸ்ஆர்எம் குளோபல் மருத்துவமனையின் தலைமை செயல் அலுவலர் விபி சந்திரசேகர் மற்றும் மகப்பேறு மருத்துவத் துறை பேராசிரியர் டாக்டர் எம். அனுராதா மற்றும் எஸ்ஆர்எம் மருத்துவமனையின் மருத்துவர்கள், செவிலியர்கள், நிர்வாகிகள் என திரளாக கலந்து கொண்டனர். திருமதி வள்ளியம்மை மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத் திட்டம் கடந்த 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடக்கத்தில் பிரசவிக்கும் தாய்மார்களுக்கு 10,000 ரூபாயாக வழங்கப்பட்ட உதவித்தொகை 2023இல் 18,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. மே 2024 முதல் இந்த தொகை 20,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது. மேம் சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் இந்த ஸ்கீமோட இது என்னன்னு கேட்டால் நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் போனால் எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பயன் அடைஞ்சிருக்கீங்க இந்த ஸ்கீம்னால அப்படின்னு தெரியும். ஐ ஹாவ் டு தேங்க் பிரசிடென்ட் சார் சத்யநாராயண் சாரும். அவர் தான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்கீமை நீங்கள் எவ்வளோ தூரம் பயன்படுத்திருக்கீங்களோ இந்த இதில் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களோட பக்கத்தில் நெய்பர்ஸ்க்கு, ஸோ உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு, நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்கீமை பற்றி சொல்லுங்கள். ஸோ அவங்களும் பயனடைவாங்க. அதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் பீடியாட்ரிஷனுக்கும் திரும்ப இங்கே அதுக்கும் என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேம்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதையும் நல்லா பயனடைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்குமே கிடைக்காது. ஸோ இங்கே ஹாஸ்பிட்டல் எஸ்ஆர்எம்ல கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.